அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1.25 அடியில ஒரு ஒயர் கூட தாங்க போட போறோம். அந்த ஒயர் கூட எப்படி போடுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பர்பிள் கலரும் அப்புறம் ஒயிட் கலரும் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒயர் வந்து கட் பண்ணிடலாம். நான் வந்து 5.5 அடியில கட் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 5.5 அடியில பர்பிள்ல 15 ஒயர் வந்து கட் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 5.25 5.25 அடியில இது இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, நான் வந்து 5.25 அடியில 15 ஒயர் பர்பிள்லையும் 6 ஒயர் ஒயிட்லயும் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல இருந்தாங்க ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் வந்து 6 ஃபுல்லா போட்டுறணும். கட் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டோம்னா பித்தது ஃபுல்லா வந்து பர்பிள் தான் வரும். இப்போ இதை சரிசமமா ரெண்டா அந்த ஒயிட்டை வந்து மடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நான் பர்பிள் ஒயர் வந்து கொடுக்க போறேன். இவ மடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஒயர், இந்த ஒயர்ல இருந்து இது வந்து ரன்னிங் ஒயரு. இந்த மாதிரி எடுத்து இதை வந்து அளந்து எடுத்துக்காங்க. இந்த மாதிரி அளந்து மடிக்கிறது வந்து பின்னால இருக்கணும். இந்த மாதிரி பாத்துக்காங்க. பார்த்துட்டு இப்போ வந்து அடி போட்டுடலாம். இப்போ இதை வந்து இந்த இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து இந்த கீழே இருக்க ஒயரை எடுத்து மேல வச்சுட்டு அடுத்து இந்த பின்னால இருக்க ஒயர் இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்து இதுல கோர்த்தணும். பாருங்க, ஒரு நாட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நாட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மேல இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். பாருங்க, கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேல எடுத்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. பாருங்க, திரும்ப வந்து கரெக்டா இருக்கு. இப்ப அடுத்தது அதே மாதிரி வெள்ளையே ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி சரிசமமா எடுத்து மடிச்சுக்கோங்க. ஒயிட்டை வந்து மடிச்சுட்டு இப்ப இதே மாதிரி இந்த ஃபுல் லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மேல இருக்க ஒயரு கீழே இருக்க ஒயர் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நான் வந்து அடி ஃபுல்லா போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு லைன் ஃபுல்லா போட்டுட்டேன். அதாவது ஒயிட் வந்து 6 போட்டிருக்கேன், பர்பிள் வந்து 15 போட்டிருக்கேன். மொத்தம் 21 லைன் போட்டிருக்கேன். அடுத்து இப்போ அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நான் இது எப்படி போடுறதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த முடிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த அட்டு லாஸ்ட் அட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ஒயரையும் இந்த அங்க இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஒயரு, இதையும் அளந்து கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி அளந்து இப்ப கட் பண்ணிக்கலாம். இப்ப கட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க, இதுல வந்து இது வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்களா, இந்த லைன் இந்த ஒயர்ல வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து அடையாளத்துக்காண்டி. இப்போ நான் வந்து இது வந்து நடு லைனு. மொத்தம் 9 லைன் போட்டுக்கணும். இப்போ இந்த நடு லைனை விட்டுட்டு மேல 4 லைனு, கீழே வந்து 4 லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயர்ல இருந்து அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுத்து மடிச்சுக்கணும். மடிச்சதை வந்து பின்னால விட்டுக்கோங்க.
இப்போ இந்த பாருங்க, இப்போ ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாட்டு மேல 4 லைனு, கீழ 4 லைன் போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படி சொல்லிட்டு காட்டுறேன். இதுல நான் வந்து ஏணிப்படி முடிச்சும் போடலாம். நான் வந்து எப்பவுமே முக்காவாசி ஏணிப்படி முடிச்சு போட மாட்டேன். நான் நார்மலாவே எப்படி ஜாயின் பண்றது அப்படி சொல்லிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் வாங்க. இது முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து. பாருங்க, நான் வந்து ஃபுல்லா போட்டுட்டேன். அதாவது மேல இந்த நடு சென்டர் இது அடையாளத்துக்கு போட்டோம் பாத்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்ப மேல 4 லைனு, கீழ 4 லைன் சேர்த்து மொத்தம் நடு லைன் சேர்த்து மொத்தம் 9 லைன் போட்டிருக்கேன். இப்போ எப்படி இது வந்து முக்கு திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க இருந்து இப்படி முடிச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. கூடைய வந்து திருப்பி வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லைன் எடுத்து இத வந்து இந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒயரை இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துப்பேன். நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போறேன். இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயரை எடுத்துட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லைனு இதுல இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு திரும்ப இங்க பாருங்க, மேல விட்டுட்டு திரும்ப இந்த பக்கம் இருந்து திரும்ப இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படி எடுத்துக்கணும். அடுத்து திரும்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, நல்லா பாருங்க, இங்க இதுல இருந்து சொருவிக்கோங்க. சொருவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல சொருவிக்கோங்க. பாருங்க, இப்படி சொருவிக்கணும். சொருவிட்டு திரும்ப இதுலேட்டு இப்ப இந்த ஒயரை வந்து ஃபுல்லாட்டு கீழே பின்னால வந்து சொருவி விட்டுறலாம். இதை வந்து பாருங்க, இப்படிட்டு எல்லா லைன்லயும் இப்படி சொருவி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப சொருவி விட்டாச்சு. சொருவி விட்டதுக்கு அப்புறம் இப்போ இங்க பாருங்க, இந்த ரன்னிங் ஒயர் சேர்த்துருக்கேன்னா, இப்ப இந்த 2 ஒயரும் இந்த கட் பண்ண ஒயரும் இந்த ஒயரும் சேர்த்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா ஒயரு, அது சேர்த்து இவ ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டுக்கணும். நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டா பிடிச்சிட்டு நாட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்ப இப்படியேட்டு சுத்தி இப்படி போட்டுட்டே வரணும். இப்ப கார்னர் வர இடத்துலனா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. திரும்ப அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்படி சுத்தி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்க, இங்க இருந்து இப்படி முக்கு திருப்பி வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் எப்படி முக்கு திருப்புறது, அதாவது கார்னர் திருப்புறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து அந்த கட் பண்ணி விட்டோம்னா அந்த ஒயர், இந்த ஒயரை வந்து ஒட்ட கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது இவ்வளவு போதும். விட்டுட்டு இப்ப சேர்த்து இதை மடிச்சிட்டு அப்ப பக்கத்துல இருக்கு பாருங்க, இந்த ஒயரு கார்னர்ல சேர்த்து நான் ஒரு நாட் போட்டுக்கணும். இப்படிதாங்க இது வந்து முக்கு திருப்பணும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது வந்து இந்த கார்னர் திருப்புறது வந்து நான் வந்து இன்னொன்னு இருக்கு. அது வந்து போன தாட்டி நான் ஒரு டைம் எப்படி கார்னர் திருப்புறது ஒண்ணு காட்டினேன். அது ஒண்ணு, இது மாதிரி ஒண்ணு ஏணிப்படி முடிச்சு ஒண்ணு இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஏணிப்படி முடிச்சு நான் வந்து போட்டிருக்கேன்னா ரொம்ப போட்டது கிடையாது. நான் வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து இதுதான் நான் வந்து அதிகமா போடுவேன். அன்னைக்கு போட்டதும் இப்படி போட்டதும் அதிகமா போடுவேன். இப்போ இந்த மாதிரி இப்படி ஃபுல்லா இந்த மாதிரி போட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வந்து 6 ரவுண்டு வந்து நான் போட்டுக்கிறேன்.